ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 302 ஆரம்பிக்கிறது. தர்மசாஸ்திரங்களில் பொதுவான வாழ்க்கை முறையாகவே கிரகஸ்தாசிரமத்திற்கு அப்புறம் வானப்பிரஸ்தியம் சந்நியாசம் என்று நிவர்த்தியை விதித்திருப்பதால் அப்படியே எல்லோரும் அந்த நாளில் பண்ணி வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஒரு வயசு கட்டமறியில் காமியமாக கர்மாக்கள் பண்ணி போகங்களை அனுபவித்தாலும் அப்புறம் பற்றுக்களை குறைத்து கொண்டு நிஷ்காமிய யோகமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சூரியவம்ச ராஜாக்களை பற்றி காளிதாசன் இப்படித்தான் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யௌவனத்தில் விஷய சுகப்பற்றுள்ளவர்களாக இருந்தாலும் அந்திமத்தில் யோகிகளாகவே சரீரத்தை விட்டார்களாம். அந்த நாளிலும் கூட இப்படி கர்மாவை யோகமாக்கி கொள்ள முடியாத சில பேரும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களும் கர்மயோகிகள், ஞான யோகிகள் ஆகியவர்களை போற்றி நமஸ்கரித்து கொண்டு நம்மால் அப்படி இருக்க முடியாவிட்டாலும் அதுதான் நித்திய ஸ்ரேயஸுக்கான வழி என்றே தெரிந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய யோகமில்லாத கர்ம மார்க்கம்தான் உசத்தி என்று ஸ்தாபிக்க பார்க்கவில்லை. அப்புறம் போக போக ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாக ஆரம்பித்தன. அதனால் பலனை விரும்பியே பலனுக்காகவே கர்மா செய்வது ஜாஸ்தி ஆயிற்று. பலத்தியாகம் செய்து சித்தசுத்தி பெறுவது அப்புறம் நிவர்த்திக்கு போவது என்பது குறைந்து கொண்டே வந்தது. இப்படி கர்மா செய்தவர்கள் இதுதான் சரி, இதுதான் பரம புருஷார்த்த சாதனம், கர்மாவை விட்ட சந்நியாச மார்க்கம் ரொம்ப தப்பு என்று பெரிய சித்தாந்தமாகவே எழுதி வைத்து விட்டார்கள். ஈஸ்வரன் ஆத்மசாட்சா்காரம் என்பதெல்லாம் தள்ளிவிட்டு வேதோக்த கர்மா தானாகவே பலனை தருகிறது, ஈஸ்வரன் என்று பலதாவும் இல்லை, காரியமில்லாத ஆத்மானந்த மோட்சமும் இல்லை, வேதத்தில் சொன்ன கர்மாக்களை அதற்கான பலனுக்காகவே பண்ணி சொர்க்கத்துக்கு போவோம், அப்படியே சொர்க்கத்துக்கு மேலே மோட்சம் என்று ஒன்று இருக்குமானாலும் ஒன்றும் செய்யாமல் ஞான விசாரம் என்று பண்ணி கொண்டிருந்தால் அது கிடைத்துவிடும் என்றால் எப்படி? நாம் கடைசி வரை பண்ண வேண்டியது கர்மாதான். அதனாலேயே அந்த மோட்சம் வருமானாலும் வரட்டும் என்று சித்தாந்தம் பண்ணினார்கள். நிவர்த்தி, ஞானம், சாட்சா்காரம் ஆகியவற்றை வேதங்களின் முடிவு பகுதிகளான உபனிஷத்துக்கள் சொல்கின்றன. அவற்றை வேதத்தின் உத்தர பாகம் என்பார்கள், அதாவது பின்பாகம் என்பார்கள். ஞானகாண்டம் என்ற அதை அப்படியே தள்ளிவிட்டு வேதத்தின் பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மகாண்டத்தை மாத்திரம் ஒப்புக்கொண்டு இப்படி செய்த சித்தாந்தத்திற்கு பூர்வ மீமாம்சை என்றும் கர்ம மீமாம்சை என்றும் பெயர். மீமாம்சை என்றால் நல்ல விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி. உத்தரவாகமான ஞானகாண்டத்தை ஆதாரமாக கொண்டு உண்டான சித்தாந்தத்திற்கு உத்தர மீமாம்சை என்று பெயர். ஆனாலும் அதை வேதாந்தம் என்று குறிப்பிடுவதே வழக்கமாயிற்று. ஒவ்வொரு வேத சாகையின் அந்தத்திலும் முடிவாக வரும் உபனிஷதங்களை குறித்த சாஸ்திரமாதலால் வேதாந்தம் என்ற பெயர் வந்தது. பூர்வ மீமாம்சையே மீமாம்சை என்று சொல்வதாக வழக்கமும் ஏற்பட்டு விட்டது. இந்த விஷயம் இருக்கட்டும். இரு மார்க்கங்களின் உபதேசங்கள். சிருஷ்டி காலத்திலிருந்து பகவான் வரிசையாக மகாபுருஷர்களை ஆச்சாரியர்களாக அனுப்பி பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதான இரு தர்மங்களை உபதேசிக்க செய்து வந்தான். நிவர்த்திதான் முடிவான மோட்ச சித்தியாதனால் அதற்கு தானே குருவாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருந்தான். அது பரமசிவ ஸ்வரூபம். அவர்தான் முக்கியமாக நிவர்த்திக்கு தெய்வம். விஷ்ணுவும் அம்சாவதாரம், தத்தாத்திரேயர், ஹயக்ரீவர் என்ற ரூபங்களில் நிவர்த்தி தர்மத்தை உபதேசித்தார். ஆனாலும் இவற்றில் தசாவதாரம் மாதிரி அந்த அளவு சக்தியை காட்டவில்லை. தட்சிணாமூர்த்தி, ஹம்சர், ஹயக்ரீவர் ஆகியோர் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி ஞானோபதேசம் செய்யவில்லை. சனகாதியர், பிரம்மா போன்றவர்கள் அவர்களை தேடிப்போய் உபதேசம் பெற்றனர். தட்சிணாமூர்த்தி வார்த்தையால் உபதேசிக்காமல் அனுபவமாகவே அனுகிரகித்து விடுவார். இப்பொழுது நாம் தெய்வங்களை வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வேண்டுதல்களில் பல நிறைவேறுகின்றன. ஆனால் அந்த தெய்வமே பிரத்யட்சமாகி அப்படி பண்ணுவதில்லை, சூக்ஷ்மமாகவே பண்ணுகின்றன அல்லவா? அப்படி தட்சிணாமூர்த்தி, அயக்ரீவர் ஆகியவர்களிடம் ஞானத்துக்காக வேண்டிக் கொண்டு அந்த அனுகிரகத்தை சூக்ஷ்மமாக பெறுபவர்கள் உண்டு. சிவாலயம் என்றால் அங்கே ஞானதாத்தாவாக அவர் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் நிச்சயம் இருப்பார் என்று பாமர ஜனங்கள் உட்பட எல்லோரும் தெரிந்து கொண்டு அவருக்கு முன்னால் ஒரு க்ஷணம் கண்ணை மூடிக்கொண்டு ஞானம் என்பது என்னவென்று தெரியாவிட்டாலும் அவரிடம் வேண்டிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு யாக்கிரவை பற்றி சொல்ல முடியாது. இப்படி பரமசிவனையே நிவர்த்திக்கு முக்கியமாக நினைப்பதாய் இருக்கிறது.
தத்தாத்திரேயைப் போல சஞ்சாரம் செய்தவர்கள் சனகாதியரும் கூட விஷ்ணுவின் அம்சாவதாரங்கள் தான். அவர்களும் சஞ்சாரம் செய்வார்கள். இவர்களையெல்லாம் லோகத்திலே பல பேருக்கு பல சமயங்களில் நிவர்த்தியை உபதேசித்தார்கள். ஆனாலும் உபதேசமே தங்கள் காரியம் என்று சித்தாந்தமாக வகுத்து கொண்டு எங்கே பார்த்தாலும் சிஷ்ய ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகவில்லை. பிரவிற்த்தி தர்மத்திற்கு பரமாத்மா இவ்வளவு தூரம் தானே நேரே போய் சொல்ல வேண்டியதில் இருக்கவில்லை. காரியத்தை விட்டு மனசை விட்டு நிவர்த்தி என்ற ஞானத்தில் போவதுதான் ஜனங்களுக்கு கஷ்டமானதால் அதை உத்தேசித்தே அதிகமாக மகான்களை அனுப்புவது, தானும் உபதேசிப்பது என்று செய்தார். மனசையும் காரியங்களையும் வைத்துக்கொண்டு செயல்படுவதுதான் மனுஷ சுபாவமாதலால் இவற்றை ஈடுபடுத்தியே செய்கிற பிரவೃತ್ತಿ சாதனைக்கு அவரவரின் வித்யாபியாச குருஸ்ரௌத ஸ்மார்த்த சாஸ்திரங்களின்படி சொல்லிக் கொடுப்பதே போதுமானதாய் இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.